ஆல்ஃபா மாண்டிசரி டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் வந்து அட்மிஷன் நடந்துகிட்ருக்கு. ஜனவரி பேட்சில் வந்து டிசம்பர் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு அட்மிஷன் போயிட்டுருக்கு. நீங்கள் யாராவது மாண்டிசரி டீச்சர் ட்ரைனிங் பண்ணணுன்னு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். இது கோயம்புத்தூரில் இருக்குது. ஸ்ரீ வித்யா பீடமோட ஃப்ரான்ச்சைசி தான். ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ்டு சர்டிஃபிகேட். நீங்கள் கோயம்புத்தூரில் இல்லை, நீங்கள் வெளியூரில் இருக்கிறீங்கன்னா கூட நீங்கள் ஆன்லைனில் இந்த கோர்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபுல் ரெகுலரில் எப்படி போகுமோ அதே போல் ரெகுலர் கிளாஸஸ் வந்து ஆன்லைனில் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எக்ஸாமும் நீங்கள் வந்து ஆன்லைனில் எழுதலாம். ஸோ அதனால் இது ரொம்ப வேல்யூபிளான சர்டிஃபிகேட். நீங்கள் +2 முடித்த உடனே வந்து 1 இயர் கோர்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்கூலுக்கு டீச்சராக போகலாம். ஸோ எல்லா கேஜிலையுமே வந்து எல்கேஜி யூகேஜிக்கு மாண்டிசரி ட்ரெயின்டு டீச்சர்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி வந்து மேத்தமேட்டிக்ஸில் வந்து முதல்ல அதாவது மேக்ஸ் சொல்லித்தரதுக்கு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுற மெட்டீரியல் என்னன்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நம்பர் ராட்ஸ் தான். இந்த நம்பர் ராட் தான் வந்து ஃபஸ்ட்டு மெட்டீரியல் மேத்தமேட்டிக்ஸில். அதாவது குழந்தைங்க ஸ்கூலுக்குள்ளே போன உடனேயே வந்து நம்பர்ஸ் அதாவது மேக்ஸ் சொல்லித்தரதுக்கு இந்த மெட்டீரியல் தான் நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுவோம். முதல்ல நம்பர் காட்ட மாட்டோம். நம்பர் காட்டுறதுக்கு முன்னாடி அதோட குவான்டிட்டிஸ் அதாவது வேல்யூ தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து அடுத்த மெட்டீரியலுக்கே போவோம். ஸோ இந்த மெட்டீரியல் தான் பேசிக் மெட்டீரியல். இது நம்பர் ராட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நம்பர் ராடை வச்சு குழந்தைகளுக்கு என்னெல்லாம் நம்ம டீச் பண்ணலாம், இதை வச்சு எப்படியெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வரிசையாக வாங்க. நான் வந்து இதை வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இது வீடியோக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணதுனால நான் வாங்கலை. இது வந்து ஒரு குழந்தைங்க வீட்டில் இருக்குது அப்படின்னா வந்து இது வாங்கிறது வேஸ்ட்டு. இது ரொம்ப காஸ்ட்லியும் கூட. அதனால் நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி குழந்தைங்களுக்கு கொஞ்ச நாள் டீச் பண்ணிவிட்டால் நம்ம அடுத்த மெட்டீரியல் போயிடும் இல்லையா, அதனால் இதுவே போதும். இப்போ இது வந்து நம்பர் 1 ஒரு செக்ஷன் மட்டும் இருக்கும். அதுபோல் நம்பர் 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அப்படின்னு வந்து இருக்கும். இதில் வந்து குவான்டிட்டி தான் சொல்லித்தர போகிறோம் நம்ம இதை வச்சு. அதனால் இதில் வந்து சக்ஸஷன் நம்பர் வந்து வரிசையாக இருக்கும். 1க்கு அப்புறம் 2, 2க்கு அப்புறம் 3 அப்படின்னு. இது 2 கலர் இருக்கிறனால அது 2 அப்படின்னு தெரியும். அதனால தான் செக்ஷனாக வந்து இதில் வந்து பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இதில் வந்து எல்லாமே வச்சு கவுண்டிங் முதல்ல குவான்டிட்டி கற்றுக்கிறதுக்கு தான் இந்த மெட்டீரியலு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா 3 செக்ஷன் இருக்கு இல்லையா, ரெட்டு, ப்ளூ, ரெட். அதனால் 1, 2, 3 அப்படின்னு வரும். ஸோ இப்படி தான் குழந்தைகள் வந்து நம்ம கவுண்டிங் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். இது பாருங்கள் 1, நெக்ஸ்ட்டு 1, 2, அடுத்தது 1, 2, 3, நெக்ஸ்ட் 1, 2, 3, 4. லெஃப்ட் சைடு எல்லாமே ரெட் கலரில் இருக்கணும். 1, 2, 3, 4, 5. இந்த மாதிரி ஒரு நம்பராக வந்து நம்ம கவுண்ட் பண்ண சொல்லிக்கலாம். இது மூலமாக வந்து நம்பர் ஃபஸ்ட்டு சொல்லித்தரதுக்கு முன்னாடி அதோட குவான்டிட்டிஸை கற்றுக்கிறதுக்கு தான் இந்த மெட்டீரியல். இதுக்கு முன்னாடி நம்ம நம்பரே இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டோம். இந்த மெட்டீரியலுக்கு அப்புறம் தான் நம்பரே. இப்போ அடுத்த இதே மெட்டீரியல் வச்சு அடுத்த என்ன ஆக்டிவிட்டி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த குழந்தைகளையே இப்போ ஃபஸ்ட் நம்ம சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் குழந்தைகளை என்ன பண்ண சொல்லலாம் அப்படின்னா அரேஞ்ச் பண்ண சொல்லலாம். நம்பர் வைஸில் அதாவது ஸ்மால் டு பிக் அந்த மாதிரி நீங்களே அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு குழந்தைகளை கவுண்ட் பண்ணி எடுத்து அரேஞ்ச் பண்ண சொல்கிறது. இந்த லாங் ஸ்டேர்ஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கவுண்ட் பண்ணி அடுத்தது வைப்பாங்க. இது மூலமாக என்ன கற்றுக்குறாங்கன்னா நம்பரோட வேல்யூ கற்றுக்குவாங்க. ஃபஸ்ட்டு வேல்யூ கற்றுக்குவாங்க, குவான்டிட்டிஸ் கற்றுக்குவாங்க. ஒரு யூனிட் கூட இன்னொரு யூனிட் சேர்ந்தால் தான் 2, அது கூட இன்னொன்று சேர்ந்தால் 3 அப்படின்னு கற்றுக்கிறதுக்கு தான் இந்த மெட்டீரியல். இப்போ முதல்ல இந்த குழந்தைகளை கவுண்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ண சொல்லும்போது 2க்கு அடுத்தது 3, 3க்கு அப்புறம் 4 இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து அவங்களே அரேஞ்ச் பண்ணுவாங்க. நம்ம குழந்தைகளுக்கு ஃபஸ்ட்டு வந்து கைட் பண்ணலாம், எப்படி அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கைட் பண்ணலாம். கைட் பண்ணதுக்கப்புறம் அவங்களே ஒரு 2-3 டைம்ஸ் நம்ம சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் அவங்களே என்ன பண்ணுவாங்க, ரெகுலர் ப்ராக்டிஸ் கொடுக்க அவங்களே சூப்பராக அரேஞ்ச் பண்ண. ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. செய்ய என்ன ஆயிடும் அப்படின்னா அவங்க வந்து ஈஸியாக சூப்பராக வந்து அவங்களே பண்ணிவிடுவாங்க.
அடுத்த ஆக்டிவிட்டி என்ன கொடுக்கலான்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, ஏதோ ஒரு ராடு, அதை என்ன நம்பராக வேணால் இருக்கலாம், அந்த ராட் கொடுத்துட்டு இந்த நம்பர் கூட அதுக்கு ஈக்குவலாக இப்போ 7 கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, இப்போ 8 கொடுத்துருக்கீங்கன்னா 7 + 1 8, அந்த அடிஷன் கூட இதில் நம்ம கொடுத்துடலாம். அதே போல் 6 கூட ஒரு 2 ஆட் பண்ணாலும் 8 தான். அந்த கான்செப்டும் இந்த நம்பர் ராட் மூலமாக வந்து நம்ம டீச் பண்ணிடலாம். இப்போ வந்து 5 இருக்குது, 5 கூட 3 வச்சோம்னா 8. ஸோ இப்போ அடிஷன் வராது, பட் ஈக்குவல் ஆகும். இந்த நம்பரையும் வைக்கும்போது அந்த பெரிய நம்பரோட ஈக்குவல் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து அந்த கான்செப்டை வந்து அதையும் நம்ம இந்த நம்பர் ராட் மூலமாகவே வந்து நம்ம கற்றுக் கொடுக்கலாம். இந்த மெட்டீரியல் வந்து நம்பரை காட்டுறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுற மெட்டீரியல் தான் இது. ஓகேவா? ஸோ இது வந்து நம்பர் ராடுன்னு சொல்லுவோம். மேத்தமேட்டிக்ஸில் மாண்டிசரி மெட்டீரியலில் ஃபஸ்ட்டு மெட்டீரியல் இது தான். ஸோ இந்த மாதிரி இதை வச்சு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஒன்றா நம்ம பண்ண வைக்கலாம். நம்மளே இன்னோவேட்டிவாக க்ரியேட் பண்ணி குழந்தைகளுக்கு அந்த நம்பரோட கவுண்டிங், மிக்சப் அதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு நம்ம திருப்பியும் அவங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் கொடுக்க என்னாகும்னா அவங்க வந்து ஈஸியாக கற்றுக்குவாங்க. நிறைய ஆக்டிவிட்டி மூலமாக செய்யும்போது ஈஸியாக கற்றுக்குவாங்க. இப்போ அடுத்த ஆக்டிவிட்டி பார்த்துக்கலாம். இதே நம்பர் ராட் வச்சு இப்போ வந்து கிரேட்டர் தென், ஸ்மாலர் தென் எல்லாம் கற்றுக்கலாம் இல்லையா? அதுக்கு ஏதோ 2 ராட் எடுத்துக்கலாம். 2 ராட் எடுத்து பக்கத்தில் வைக்கும்போது ஹைட்டாக இருக்கிறது வந்து லாங் இல்லையா? லாங்காக இருக்கிறது தான் கிரேட்டர் நம்பர். ஸோ கவுண்ட் பண்ணும்போது என்னன்னா 6 வந்து 5 விட கிரேட்டர் அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க. லெஸர் தென், கிரேட்டர் தென் இருக்கு இல்லையா? அது வந்து இதில் தான் நம்ம வந்து கற்றுக்க முடியும். இப்போ 4யும் 2யும் பக்கத்தில் வச்சா 2 வந்து ஸ்மால் நம்பர், 4 வந்து பிக்கஸ்ட் நம்பர், அப்படி நம்ம கற்றுக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 ராடு கொடுத்து பிக்கர் நம்பர், ஸ்மாலர் நம்பர் இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெட்டீரியலு. ஸோ இதெல்லாமே ஒன்றா நம்மளே இன்னோவேட்டிவாக இந்த மெட்டீரியல் வச்சு நிறைய அந்த கான்செப்டை வந்து நம்ம ஈஸியாக புரிய வைக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து மாண்டிசரி மெத்தடில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இது ஏன் நான் உங்களுக்கு தமிழில் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய சேனலில் வந்து ஃபாரினில் இந்த நம்பர் ராடோட வீடியோஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. பட் இந்த மெட்டீரியலை குறித்த அவேர்னஸ் வந்து நம்ம ஊரில் வந்து அவ்வளவா இல்லை. ஆனால் வந்து இந்த மெட்டீரியல் ரொம்ப காஸ்ட்லியும் கூட. அதனால் நம்மளே வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அதே டிஐஒய் இருக்குல்ல, டூ இட் யுவர் செல்ஃப், அது மாதிரி நம்மளே பண்ணிக்கலாம். இப்போ இந்த பார்த்திங்களா, இப்படி அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டோம் அப்படின்னா வந்து அந்த 10, 9, 8, 7, 6 அதெல்லாம் அரேஞ்ச் பண்ண கற்றுக்குவாங்க. இப்படி தான் நம்ம வந்து இந்த நம்பர் ராட்ஸை வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம கொடுத்து குழந்தைகளுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நம்பர் ராடை பற்றி ஒரு கிளியர் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.